எங்க ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பா. இப்ப வீட்டுல வேற யாருமே இல்ல. ஒருத்தன் இப்ப இந்த பொண்ணோட ரூம்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருப்பான். இவளுக்கு வேற கண்ணு தெரியாதா? வீட்டுல யாருமே இல்லாத சமயத்தை யூஸ் பண்ணி இப்ப இந்த பொண்ணை வந்து அவன் டைட்டா பிடிச்சிடறான். இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா முடியல. கண்ணும் தெரியல, எவ்வளவு கத்தியும் யாரும் வரல. அவனோட ஃபோர்ஸ்க்கு இணையா இந்த பொண்ணால வந்து ஈடு கொடுக்கவும் முடியல. அதனால இப்ப இந்த பொண்ணு கை வச்சு அவனோட முகத்தை வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கிறா. இந்த பொண்ணோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. இந்த பொண்ணும் அந்த ஆள் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு சிலையை வடிச்சு வச்சிருப்பா. போலீஸால நம்பவே முடியல. கண்ணு தெரியாத பொண்ணால எப்படி இந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டா பண்ண முடியுது கேட்டிருப்பாரு. என் பொண்ணு கிட்ட திறமை இருக்கு, அவளுக்கு கண் பார்வை இல்ல அப்படின்னா கூட ஒருத்தவங்களோட முகத்தை தொட்டு பார்த்தே அவங்களோட முகம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அப்படியே சிலையா வடிச்சிருவா. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போயிருக்கோம். ஆனா கோர்ட்ல யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால கோர்ட்ல இப்ப இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டைமும் கொடுத்திருப்பாங்க. நாங்க ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம், அவங்களோட முகத்தை நீ அதே மாதிரி பண்ணிடணும்ட்டு. அதே மாதிரி இந்த பொண்ணு சிலை சூப்பரா செஞ்சிருவா. அடுத்து அவங்க அப்பா இப்ப யாரா இருக்கும்னு எங்களுக்கு லைட்டா டவுட் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க கொடுத்த ஆதாரத்தெல்லாம் வச்சு இப்ப போலீஸா ஏர்போர்ட்ல போயிட்டு ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பேரை நிக்க வச்சிருப்பாங்க. இதுல அவன் இருக்கானா அப்படின்ட்டு பாரு அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இந்த பொண்ணோட முகம் வெளியே தெரியக்கூடாதுன்னு இந்த பொண்ணோட முகத்தையும் கவர் பண்ணிடுறாங்க தான். ஒவ்வொரு முகத்தையா தொட்டு பார்த்துக்கிட்டே வரும்போது கரெக்டான ஆளா அந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிடறா. கண்ணு தெரியாத பொண்ணு சொல்றதெல்லாம் ஒரு சாட்சியா எடுத்துக்க முடியாது அப்படின்னு தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு இவகிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு திருடன் எப்படி இருப்பான்னு சொன்னது மட்டும் இல்லாம திருடனையும் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா.